ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பியூட்டி டாக். எப்படிப்பட்ட ஸ்கின்னாக இருந்தாலும் கிளியர் ஸ்கின் ஆக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 2 ஸ்டெப்ஸ். ஹெர்பலில் கிளியர் ஸ்கின்னுக்காக தி மோஸ்ட் எஃபெக்டிவ் 2 ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சேனல் தமிழ் பியூட்டி டாக் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டெப் 1 பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா ஃபேஸ் பேக்குமே மேக்ஸிமம் நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நேச்சர்ஸ் தத்துவாவோட வெப்சைட்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு முல்தானி மெட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கஸ்தூரி மஞ்சள் 1 பிஞ்ச் அளவு எடுத்துக்கிறேன். இது கூட நான் ஆட் பண்ணுறது 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது நம்மளுக்கு ஸ்க்ரப்பிங்க்கும் சேர்த்து யூஸ் ஆகும். அதனால் நம்மளோட நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தண்ணி தான். ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னுனாலே அவங்களுக்கு பெஸ்ட்டு அது கலக்கிறதுக்கு ஒரு மிக்சிங்காக இருக்கிறது தண்ணி தான். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் நம்மளோட ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளம், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான க்ளீனிங் பேக்குன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் வித் பேக்குக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான ஸ்டெப் 1 நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 போகலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நீம் பவுடர் நம்மளோட எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடியது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அது கூட ஆரஞ்சு பீல் பவுடர் நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்காக, டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக, நிறைய விஷயத்துக்காக அது 1.5 ஸ்பூன் ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டு இதுலேயும் நான் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். தண்ணி பொதுவாக எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே உங்களோட ஸ்கின்னை கிளியர் ஸ்கின்னாக ஈவன் டோனாக ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக்காக இந்த 2 ஸ்டெப்ஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் எப்போதும் நான் சொல்கிறது தான் நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கண்ணை சுற்றியும் தாராளமாக கொடுக்கலாம். கண்ணை சுற்றி கொடுக்கலன்னா அந்த இடம் மட்டும் டார்க்காக இருக்கும். 10 மினிட்ஸ் அது ஸ்கின்னில் செட் ஆகிற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நல்லா ஸ்கின் க்ளீன் ஆன மாதிரி, பிரைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட பேக் 2 ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதையுமே மசாஜ் பண்ணிக்கணும். இதில் ஸ்க்ரப் இருக்காது, இருந்தாலும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் பாருங்களேன், என்னோடய ஸ்கின் ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பளிச்சுன்னு ஒரு ஃபஸ்ட்டு டைமே பளிச்சுன்னு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த பேக் நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பும் பண்ணிங்கன்னா வாரம் ஃபுல்லாக இருக்கிற டேன்லேருந்து ஸ்கின் பொறுப்பொரியாக இருக்கா, பிக்மெண்டேஷன் இருக்கா, அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அமேசிங்கான எஃபெக்டிவான 2 ஸ்டெப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பார்த்ததோட விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.